செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இந்த விசேஷித்த சபை ஸ்தாபன நாளிலே யார் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி யோசித்து செபித்து கொண்டிருக்கும் பொழுது திருச்சபையின் கமிட்டியாருடைய இருதயத்திலும் என்னுடைய இருதயத்திலும் ஆண்டவர் ஒரே நபரை கொண்டு வந்தார். அதுதான் நம்முடைய இசிசி நேஷனல் டைரக்டர் ஜேம்ஸ் பால் லூத்தர் அவர்கள். இதற்கு முன்பதாக நம்முடைய திருச்சபையிலே கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிறிய கூடுகையாக இருந்தாலும் அது பெரிய கூடுகையாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை ஜீவனோடு கூட உயிர்மீட்சியோடு கூட வல்லமையோடு கூட எழுப்புதலோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தேவதாசனாய் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோடு கூட நான் வட மாநிலத்தின் ஊழியத்தில் சேர்ந்து பிரயாணிக்கிறபடியினாலே இல்ல திருச்சபையில் 2 பேர் 4 பேர் இருந்தால் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை வல்லமையோடு கூட பகிர்ந்து கொள்வாரோ அதே வல்லமையோடு கூட அவர் திரளான கூட்டத்திற்கு முன்பதாகவும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய தேவதாசராய் இருக்கிறார். வட மாநிலத்தை குறித்ததான ஒரு பாரம் கொண்டவர். சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2 பேரும் வட மாநிலத்தின் ஊழியத்தில் இணைந்து ஓடுகிறவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். இந்த மாதத்திலும் 4 வாரமும் 4 மாநிலத்தில் 2 பேரும் ஒன்றாக பிரயாணிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியாக இந்த ஊழியத்திலே கனமான ஊழியத்திலே 2 பேரும் சேர்ந்து ஆண்டவருடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிற ஒரு உன்னதமான ஒரு பொறுப்பை கொடுத்தபடியால் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் திருச்சபையின் சார்பாக வரவேற்கிறதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கரங்களை தட்டி நாம் அன்பு ஐயா அவர்களை நாம் வரவேற்போம். Hallelujah. Hallelujah. Let's look to the Lord in prayer before we delve into the sermon. செய்திக்குள்ளாக கடந்து செல்லுகிறதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். Almighty God, loving and living heavenly Father, பரலோகத்தின் பிதாவே, எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, we thank you and we praise you for this wonderful day that you are given in our lives. உம்மை நன்றி செலுத்தி உம்மை உயர்த்தி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இந்த நல்ல நாளுக்காக. This is the day that the Lord has made and we rejoice in it. ஆண்டவரே, இந்த நாளை நீர் ஏற்படுத்தினபடியினாலே நாங்கள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். Thank you Lord for Evangelical Church of India. இந்திய சுவிசேஷ திருச்சபையின் ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord for ECI Delhi Diocese. டெல்லி பேராயத்தின் ஊழியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord for ECI Janakpuri Church. ECI ஜனக்புரி திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord for the 50 years of faithfulness. 50 ஆண்டின் விசுவாச யாத்திரைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord for your mercy that has sustained us thus far. ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Now Lord, as we meditate upon your word, ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது speak to us O God. எங்களோடு கூட நீர் பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Speak to us O God this evening. எங்களோடு கூட உம்முடைய வசனத்தை கொண்டு பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Oh God, through your word revive our soul, O Father. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களுடைய ஆத்துமாவை நீர் உயிர்ப்பிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Renew us in the power of God. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை கொண்டு எங்களை புதிதாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Oh Lord, transform us in the power of your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரே எங்களை நீர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். We thank you for your living word, O Father. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you O God that you are going to speak to us today. எங்களோடு கூட நீர் பேச போகிறபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We give you all the glory, honor and praise. எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். In Jesus' wonderful name we pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah.
This hallelujah is like a key for me. இந்த அல்லேலூயா என்பது எனக்கு ஒரு திறவுகோலாய் இருக்கிறது. Key, you know. When you want to start the bike, you have to put the key and turn it on, then only the bike will start. நாம் டூ வீலரை நாம் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது கீயை போட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். அப்பொழுது தான் அந்த வாகனம் அது ஸ்டார்ட் ஆகும். அதே போல இந்த ஒரு வார்த்தை எனக்கு காணப்படுகிறது. So whenever I stand before any congregation, in order to connect with them, I give this key. Hallelujah. நான் எந்த ஒரு கூடுகைக்கு முன்பதாக நின்றாலும் இந்த ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்துவது வந்து அது ஒரு கீயாக, ஒரு திறவுகோலாய் இருக்கிறது. Yes, my dear brothers and sisters, grace and peace to be you all in the mighty name of our Lord and Savior Jesus Christ. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு வெளிப்படுவதாக. It is with such a great joy that I am here to deliver God's word this evening. மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், இந்த மாலை நேரத்திலே உங்களோடு கூட செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த இடத்திலே நிற்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. Before I go any further, it is my obligation to say a word of gratitude to our beloved Bishop's Commissary, Reverend Edwin John Wesley, the senior pastor of this church, for inviting me to be the guest speaker for this service. இந்த நாள் செய்திக்குள்ளாக நான் கடந்து செல்கிறதற்கு முன்பதாக என்னை அன்போடு கூட அழைத்த திருச்சபையின் மூத்த போதகர் அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். I am also grateful and thankful to the assistant pastors and Pastor Amma and all the church committee and the believers, the area chairman and the distinguished pastors who are sitting on the dais. இந்த இடத்துல இருக்கிற துணை போதகர்கள், ஏரியா சேர்மன், பாஸ்டர் அம்மா மற்றுமாய் போதகர்கள், திருச்சபையின் கமிட்டியார் எல்லோருக்கும் என்ற நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you very much for inviting me and my family to share in this very special day. இந்த ஒரு விசேஷித்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் அழைத்த உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Hallelujah. Hallelujah. Today is a very, very special day. இந்த நாள் ஒரு விசேஷித்த ஒரு நாளாக காணப்படுகிறது. Today is the foundation day of ECI Tamil Church Janakpuri. இந்த ஒரு நாள் திருச்சபையினுடைய ஒரு அடித்தளத்தின் நாளாக, அஸ்திபாரத்தின் நாளாக இது காணப்படுகிறது. Many people might be confused why this day is called foundation day. ஒரு சிலர் அதாவது குழம்பி இருக்கலாம், எதற்காக இந்த ஒரு நாளை இவர்கள் சபை ஸ்தாபன நாளாக அனுசரிக்கிறார்கள் என்று சொல்லி. Even when it was conveyed to me first, it is a foundation day, I was under the impression 3-4 years we dug a foundation here for this cathedral, so in order to remember that day we are celebrating this day. இந்த ஒரு நாளை அதாவது எனக்கு ஹேண்ட்பில்ஸ்ல அவர்கள் அச்சடித்து சர்ச் ஃபவுண்டேஷன் டே என்று சொன்ன பொழுது என்னுடைய நினைவிலே வந்தது என்ன என்று சொன்னால், 4-5 ஆண்டுகளுக்கு முன்பதாக அதாவது இந்த திருச்சபையினுடைய அடித்தளம் இடப்பட்டது, அதனுடைய ஃபவுண்டேஷன் போடப்பட்டது. அதை நினைத்து தான் இந்த நாளை அனுசரிக்கிறார்கள் என்று சொல்லி நானும் குழம்பி விட்டேன். I thought that we had a very good foundation stone breaking ground breaking ceremony. I was there, many people were there, so we are commemorating that day, we are remembering that day and we are thanking that day. 4-5 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த ஆலயத்தை கட்டுகிறதற்கு முன்பதாக அடித்தளமிட்ட அந்த ஃபவுண்டேஷன் டே தான், அடித்தளத்தின் நாளை தான் அனுசரிக்கிறோம் என்று நானும் நினைத்து கொண்டிருந்தேன். But I am wrong. ஆனால் நான் தவறாக புரிந்து கொண்டேன். The real foundation day began on 7th September 1975 at Rajori Garden. ஆனால் உண்மையான திருச்சபையினுடைய அடித்தளம், அஸ்திபாரம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது, எங்கு போடப்பட்டது என்று சொன்னால் 1975 ஆண்டு ECI ரஜோரி கார்டன் திருச்சபையிலே செப்டம்பர் 7ஆம் தேதி போடப்பட்டது. Exactly at 9:30 AM with 8 members the church was born. காலை 9:30 மணிக்கு செப்டம்பர் 7ஆம் தேதி 8 பேரை கொண்டு இந்த ஒரு தமிழ் ஆராதனை ஆரம்பிக்கப்பட்டது. Hallelujah. Hallelujah. You should know that
history of your church. உங்களுடைய அதாவது திருச்சபையின் வரலாறை அறிந்து கொள்வது மிக மிக முக்கியமா You இருக்கிறது. should know when your church was born. உங்களுடைய திருச்சபை எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. You should understand in what circumstances the church was born. எந்த சூழ்நிலையிலே இந்த திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வது முக்கியமாக இருக்கிறது. How the church came into existence, we must know, we must have that interest to study that history of our church. எப்படி நம்முடைய திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டது, எப்படி அது வளர்ந்தது என்பதை வரலாறை அறிந்து கொள்வதிலே நீங்கள் முக்கியத்துவம் செலுத்த வேண்டும். You need to teach your children. உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருச்சபையின் வரலாறை நீங்கள் சொல்லிக் கொடுக்க You need வேண்டும். to teach your grandchildren. உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு உங்களுடைய திருச்சபையின் வரலாறை நீங்கள் சொல்ல வேண்டும். Young people, you need to memorize this day in your life so that when you grow up, you also can celebrate 7th September as the foundation day of the church. சிறுவர்கள், வாலிபர்கள், இந்த ஒரு நாளை நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். ஏன் என்று சொன்னால் நீங்களும் வரும் நாட்களிலே இந்த நாளை நீங்கள் கொண்டாட வேண்டும். Interestingly, I checked 7th September 1975 what day it was. நான் என்னுடைய அதாவது மொபைலிலே 7ஆம் செப்டம்பர் அது என்ன தேதி என்று சொல்லி நான் செக் பண்ணேன். It was also Sunday. அது ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக இருந்தது. Today, as we are commemorating 50 years, today is also Sunday. இன்றைக்கு 50 years. 50 ஆண்டு கால வரலாறை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது இன்றைக்கு நாம் செப்டம்பர் 7ஆம் தேதி அதே ஞாயிற்றுக்கிழமையில நாம் நின்று கொண்டிருக்கிறோம். Hallelujah. Hallelujah. We are all blessed people. நாம் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். We are very special people. நாம் எல்லாம் விசேஷித்தவர்கள். Because those 8 members, they began the church on Sunday. We are also celebrating that same day, 7th September, Sunday, here in Janakpuri. Let's give all the glory to God alone. Hallelujah. 8 பேரை கொண்டு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆரம்பித்த அதே அந்த ஒரு ஞாயிறு ஆராதனையை இன்று காலையும் நாம் ஞாயிறு ஆராதனையிலே கர்த்தருடைய நாமத்தை 50 ஆண்டுகள் கழித்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினோம். Hallelujah. 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 I am not sure whether that 8 people, anyone is there here today? No. உயிரோட இருக்கிறாங்க. They are alive but not here. Is someone there? இருக்காங்களா? நவராஜியா இருக்கீங்களா? ஐயா இருக்காங்க. ஐயா, you were there? 1975 இருந்து இருக்கீங்களா ஐயா? Praise the Lord. He is a living witness. ஐயா, can stand please. கரங்களை தட்டி நாம் உற்சாகப்படுத்துவோம். ஐயா கொஞ்சம் எழுந்து நில்லுங்க. Hallelujah. எழுந்து நிற்போம். He is the living witness. Hallelujah. Praise the Lord. சாட்சியாக அவர் இருக்கிறார். Thank you ஐயா, and we are so glad that you are here today. இந்த நாளிலே இந்த ஆராதனையிலே நீங்கள் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு காரியம். To tell you the fact, உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் I was not even born that year. அந்த ஆண்டிலே நானும் பிறக்கவே இல்லை. But today after 50 years I am here bringing God's word. 50 ஆண்டுகள் கழித்து கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஐயா, thank you so much. May the Lord bless you richly. ஐயா, உங்களுடைய குடும்பத்தையும் உங்களையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. 2 weeks before we were traveling to Kanpur, I think. Kanpur, and while returning from Kanpur in the car, our pastor shared with me. 2 வாரத்திற்கு முன்பதாக அடியேனும் ECC நேஷனல் டைரக்டர் அவர்களும் வாகனத்தில் கான்பூர் நாங்கள் பிரயாணித்து கொண்டிருந்தோம். அந்த பிரயாணத்தில் இந்த சபை ஸ்தாபன நாளை குறித்து நான் பேசிக் கொண்டிருந்தேன். While returning, a pastor was sharing about ECA Janakpuri Church. இந்த திருச்சபையை குறித்து, இந்த திருச்சபையின் வரலாறை குறித்து நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன். And he was telling that, pastor, we are going to celebrate 50 years of God's faithfulness. At the same time, we are going to celebrate Foundation Day. 50ஆம் ஆண்டின் பொன்விழா நன்றி ஆராதனை நடத்த இருக்கிறோம். அதே நேரத்தில் திருச்சபையினுடைய சபை ஸ்தாபன நாளையும் நடத்த இருக்கிறோம் என்று சொல்லி அவரோடு கூட நான் பேசும் பொழுது பகிர்ந்து கொண்டேன். That time he asked me. அப்பொழுது நான் அவரிடத்தில் கேட்டேன், பாஸ்டர், யாரை நம்ம ஸ்பீக்கரா கூப்பிடலாம்? நான் அவரிடத்தில் கேட்டேன், ஐயா, யாரை ஸ்பீக்கரா கூப்பிடலாம்? ரொம்ப நல்லா இருக்கணும், ஒரு விசேஷத்துமான நாள் இது, அதனால ஒரு நல்ல ப்ரீச்சரிங் சொல்லுங்க, யாரை ஜெபம் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னார். I said, okay, I will tell. And I shared some few names also.
அதாவது இந்த ஒரு நாளிலே கர்த்தருடைய வார்த்தை யார் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே நான் கேட்டேன். பெயரை சொல்லுங்கள் என்று சொல்லி அவரிடத்திலே நான் சொன்னேன். And I said prayerfully, I'll tell you, sir. You just go ahead and do all the arrangements. நான் பெயரை சொல்லுகிறேன், நீங்கள் ஆயத்தம் பண்ணுங்கள் என்று நான் சொன்னேன். And after 1 week, he said, you are the speaker. ஒரு வாரம் கழித்து என்னிடத்தில் சொன்னார், நீங்கள் தான் இந்த விசேஷித்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. I said, how can I become the speaker? I don't know much Tamil also. I cannot speak fluently in Tamil. நான் சொன்னேன், என்னாலே தமிழ் எளிதாக பேச முடியாது. நான் எப்படி ஒரு ஸ்பீக்கராக தேவ செய்தியாளராக இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள முடியும் என்று கேட்டேன். If it is a Hindi congregation or it is an English congregation, maybe I can consider, but this is a very vibrant, energetic Tamil church. In Tamil service, how I will speak? ஆனால் ஒரு ஹிந்தி திருச்சபையோ அல்லது ஒரு இங்கிலீஷ் திருச்சபையோ இருந்தால் நான் எளிதாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த தமிழ் திருச்சபையில எப்படி நான் பகிர்ந்து கொள்வது என்று சொல்லி நான் கேட்டேன். He said, don't worry, I will look after that. You are the guest speaker. He gave me the handbill also. நான் சொன்னேன், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள், மீதி கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி. And that's how I am here prayerfully. அதனுடைய தொடர்ச்சியாக தான் நான் இந்த நாளிலே இந்த ஒரு ஆராதனையில நான் நின்று கொண்டிருக்கிறேன். When it was confirmed that I am going to bring God's word, I knelt down and I prayed to the Lord. எனக்கு நீங்கள் தான் இந்த வார்த்தையை இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது நான் முழங்கால் படியிட்டு நான் ஜெபித்தேன். And that time the Holy Spirit gave me the word foundation, foundation, foundation. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தினார். அதாவது அஸ்திபாரம் 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 என்று சொல்லி. Because in the handbill also they said that we are celebrating the foundation day of ECI Faith Cathedral Church. ஏனென்று சொன்னால் நாம் ஹேண்ட்பில்ஸ்லே நாம் பிரிண்ட் பண்ணியிருந்தோம் சர்ச் ஃபவுண்டேஷன் டே என்று சொல்லி, சபை ஸ்தாபன நாள் என்று சொல்லி. So wherever I was walking, I was meditating the word foundation. It was resounding in my soul again and again. நான் செல்கிற இடமெல்லாம் இந்த ஒரு வார்த்தையை, இந்த ஃபவுண்டேஷன் என்கிற இந்த ஒரு வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். அது என்னுடைய நினைவிலே தொடர்ந்து அது ஓடிக்கொண்டே இருந்தது. My dear brothers and sisters in Christ, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, we do not stand here today because of one man's work. இந்த இடத்திலே நாம் ஒரு மனிதருடைய உழைப்பாலே நாம் நிற்கவில்லை. We are not here standing because of one generation's effort. ஒரு தலைமுறையினுடைய உழைப்பாலே இந்த இடத்திலே நாம் நிற்கவில்லை. We stand here because of the grace of God. இந்த இடத்திலே நாம் நிற்கிறோம் என்று சொன்னால் அது கர்த்தருடைய கிருபையாக அது இருக்கிறது. It is the grace of God that we are sitting here today celebrating God's faithfulness. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த இடத்திலே நாம் அமர்ந்து ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய இருதயத்திற்கு நாம் நன்றியை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். Today is not just a date in the church calendar. இது ஒரு சாதாரண ஒரு நாளாக திருச்சபையின் கேலண்டரிலே இது இல்லை. It is the day of remembering, celebrating and renewing ourselves in the Lord. இந்த ஒரு நாளை திருச்சபையினுடைய வரலாறிலே நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு நாளாக அது இருக்கிறது. It is the day of celebrating God's faithfulness. இந்த ஒரு நாளை நாம் நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட கர்த்தரின் உண்மையை நாம் கொண்டாட வேண்டும். A day that says to us, look what the Lord has done. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள் என்கிற வசனத்தை நினைவு கூறுகிற ஒரு நாளாக இது இருக்கிறது. Yes, look at what the Lord has done to ECI Janakpuri Church. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள் என்கிற ஒரு நாளுக்குள்ளாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். All these 50 years God has been our shepherd. 50 ஆண்டுகளாக கர்த்தர் நமக்கு நல்ல மேய்ப்பராய் இருந்திருக்கிறார். But what is that makes the church strong? அது எதை திருச்சபையை அது உறுதிப்படுத்துகிறது என்று சொன்னால், what it is that gives the church the ability to stand through 50 years of storm, struggle and challenge? எது திருச்சபையினுடைய 50 ஆண்டு கால வரலாற்றிலே அது அடித்தளமாக இருக்கிறது என்று சொன்னால், நாம் சந்தித்த பாடுகள் பிரச்சனையின் மத்தியிலே அது அடித்தளமாக எது இருக்கிறது என்று சொன்னால், 50 years a long period. 50 ஆண்டுகள் அது அதிக ஆண்டுகளாக அது காணப்படுகிறது. Many generations have passed away. அநேக தலைமுறைகள் கடந்து சென்றிருக்கிறது. But the church is standing still today. ஆனால் திருச்சபை இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிறது. Let me ask you a question. ஒரு கேள்வியை உங்கள் மத்தியிலே கேட்க விரும்புகிறேன். Can I ask one question to you? கேள்வியை கேட்கட்டுமா? Hallelujah. Hallelujah.
Have you ever seen a grand building collapse? எங்கேயாவது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம் இடிந்து விழுந்ததை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? Sometimes in the news we hear of tall structures falling down. ஒரு சில நேரத்திலே செய்தியிலே நாம் பார்க்கிறோம் பிரம்மாண்டமான கட்டிடங்கள் இடிந்து விழுகிறதை. From the outside the building looked beautiful, polished walls, shining glass, attractive designs. வெளியே இருந்து பார்க்கும் பொழுது அந்த ஒரு கட்டிடமானது பார்க்க ரொம்ப அழகாக அது காணப்படுகிறது. But when earthquake or storms came, they crumbled down. ஆனால் பூமி அதிர்ச்சி வரும் பொழுது அந்த கட்டிடமானது அது இடிக்கப்படுகிறது, அது இயற்கையினாலே தரைமட்டமாக்கப்படுகிறது. Why? எதற்காக? Why? எதற்காக? Not because of the design above. வெளியே இருக்கிற கட்டிடத்தின் டிசைனால அது தரைமட்டமாக்கப்படவில்லை. But because of the foundation beneath, underground. அது அடித்தளத்தில் அது போதுமான ஒரு ஃபவுண்டேஷன் இல்லாததினால அது இடிக்கப்படுகிறது. Hallelujah. Hallelujah. I want to draw your attention to one thing. If the building that you're constructing, if that building has to be strong, better you check what kind of foundation you're building upon. ஒரு கட்டிடம் உறுதியாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய அடித்தளம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாம் போட வேண்டும். Hallelujah. Hallelujah. If the foundation is strong, the building upon which the building is standing, it will be also strong. அடித்தளம் உறுதியாக கடினமாக இருக்கும் என்று சொன்னால் கட்டப்படுகிற பில்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும். The scripture portion was read to us. இந்த நாளிலே நாம் வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். Matthew chapter 7 verse 24 to 29. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 இருந்து 29 வரை நாம் வாசிக்க கேட்டோம். Jesus himself told a story like this. ஆண்டவரே இந்த ஒரு உவமையை நமக்கு சொல்லி இருக்கிறார். He spoke of two builders. இரண்டு கட்டிடக்காரர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். He spoke of two men who built houses. இரண்டு மனிதர்கள் கட்டின வீட்டை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். From the outside both houses seemed fine. வெளியிருந்து பார்க்கும் பொழுது இரண்டு கட்டிடங்களும் ரொம்ப அழகாக இருந்தது. Both building looked very strong. வெளியிருந்து பார்க்கும் பொழுது இரண்டு கட்டிடங்களும் ரொம்ப உறுதியாக காணப்பட்டது. But the storm revealed the truth. ஆனால் அந்த இடத்திலே வந்த அந்த புயலானது எது ஸ்ட்ராங்கான கட்டிடம் எது வீக்கான கட்டிடம் என்பதை அது காண்பித்தது. One stood and other fell. ஒன்று கடினமாக புயலின் மத்தியிலே நின்றது, இன்னொன்று அது இடிந்து விழுந்தது என்பதை பார்க்கிறோம். And the difference was not in the size of the house. வித்தியாசம் என்பது கட்டிடத்தின் அளவிலே அல்ல, but it was in the foundation. ஆனால் கட்டிடத்தின் அஸ்திவாரமாய் இருக்கிறது. Today we celebrate this cathedral's foundation day. இந்த ஒரு திருச்சபையின் அடித்தள நாளை Church Foundation Day நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். So today I want to speak about 5 foundation of the church that we are going to meditate upon. இந்த திருச்சபையின் சபை ஸ்தாபன நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற நம்மோடு கூட தேவன் 5 காரியங்களை குறித்து பேச இருக்கிறார். Think for a moment. ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள். Storms come to all of us. நாம் எல்லோருக்கும், அதாவது ஸ்டார்ம் வருகிறது என்று சொன்னால், storm comes to the families. புயல் வருகிறது என்று சொன்னால், storm comes to புயல் வருகிறது என்று சொன்னால், sickness, financial struggles, misunderstandings, போராட்டங்களும் கவலைகளும், அதாவது வியாதிகளும் பணப்பிரச்சனையும் நமக்கு காணப்படுகிறது என்று சொன்னால், storms come to churches, persecution, shortages, disagreement, spiritual dryness. பிரச்சனைகளும் போராட்டங்களும் வெளியே மாத்திரமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையில மாத்திரமல்ல, ஏன் திருச்சபைக்குள்ளாகவும் அது காணப்படுகிறது. Yes, everyone has to face the storms in their life, in their ministry, in their personal life. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, வேலை செய்கிற இடத்திலே அவன் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அவன் நிச்சயம் சந்தித்தே ஆக வேண்டும். The storms even come to the nations. திருச்சபைக்கு மாத்திரமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, தேசத்திலும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது. Even today our country is facing a great storm in the history of this nation. இந்த
நாட்டை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வரலாறிலே சந்திக்காத பிரச்சனைகளை நாம் இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். There are floods everywhere in the northern part of our country, in Punjab, Himachal, other places. There are cloud bursts and lots of lives were lost and crores of properties were damaged. வட மாநிலத்திலே எங்கு பார்த்தாலும் நாம் அதாவது வெள்ளங்களும் cloud burstடும் அதாவது புயல்களும் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. The question is never will the storm come. The question is will the storm come? இந்த இடத்திலே நாம் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த புயல்கள் எல்லாம் அமைதிப்படுத்த முடியுமா? Will the storm come? இந்த புயல்கள் எல்லாம் அது தானாக தன்னை அமைதிப்படுத்த முடியுமா? But the real question is உண்மையான கேள்வி என்ன என்று சொன்னால் when the storm comes will we ever stand strong? அந்த ஒரு புயல் நமக்கு வரும் பொழுது சவால்கள் வரும் பொழுது பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் உறுதியாக நிற்க முடியுமா? When the storm comes will we stand firm in the faith of Lord Jesus Christ? அந்த ஒரு புயல் நம்மை நோக்கி வரும் பொழுது நாம் ஆண்டவருக்குள்ளாக விசுவாசத்தில் இருக்கும் பொழுது உறுதியாக நம்மால் எதிர்கொள்ள முடியும். This ECI Janakpuri Tamil Church has seen many storms in this 50 years. 50 ஆண்டு கால வரலாறிலே अनेक பிரச்சனைகளை போராட்டங்களை இந்த திருச்சபை சந்தித்திருக்கிறது. Leaders have changed. தலைவர்கள் மாறி இருக்கிறார்கள். Cultures have shifted. அதாவது the tradition has changed. ட்ரெடிஷன் அதாவது நாம் பின்பற்றி வருகிற முறைமைகள் மாறி இருக்கிறது. Society has evolved in a different direction. அதாவது நாம் இருக்கிற நம்முடைய ஐக்கியமானது மாறி இருக்கிறது. Here it stands again. ஆனால் மீண்டும் இந்த இடத்திலே அது எதை உறுதிப்படுத்துகிறது என்று சொன்னால் the church is standing strong, alive and a lighter for the gospel. எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் ஆலயத்தினுடைய அஸ்திபாரம் உறுதியாக இருக்கிறது என்று சொன்னால் கிறிஸ்துவே அதற்கு அஸ்திபாரமாக இருக்கிறார். Hallelujah. 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 Very briefly I would like to tell 5 foundation from the scripture. விளக்கமாக 5 காரியங்களை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். The first foundation is the foundation of remembrance, our Ebenezer. அதாவது முதலாவது எதை நாம் தியானிக்க இருக்கிறோம் என்று சொன்னால் நினைவுபடுத்துகிற ஒரு அஸ்திவாரத்தை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். The foundation of remembrance, நினைவுபடுத்துகிற ஒரு அஸ்திவாரம் our Ebenezer, நம்முடைய எபினேசரா இருக்கிறார். In 1 Samuel chapter 12 we read that Samuel took a stone and set it up and called it Ebenezer. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அதாவது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து அதற்கு எபினேசர் என்று பெயரிடுகிறான். When God gave Israel victory, தேவன் இஸ்ரவேலுக்கு ஜெயத்தை கொடுக்கும் பொழுது Samuel took a stone and set it up and called it Ebenezer. சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து அதற்கு பெயரிடுகிறான் எபினேசர் என்று சொல்லி, saying thus far the Lord has helped us. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அந்த கல்லுக்கு அவன் பெயரிடுகிறான். Thus far the Lord has helped us. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். Why? எதற்காக? Why did Samuel put up a stone? எதற்காக அந்த இடத்துல சாமுவேல் அந்த கல்லை போட வேண்டும்? Why did Samuel raise up a stone? எதற்காக அந்த கல்லை சாமுவேல் அந்த இடத்துல எழுப்ப வேண்டும்? Because people forget easily. எதற்கு என்று சொன்னால் மனிதர்கள் எளிதாக கர்த்தருடைய நன்மையை மறந்து விடுகிறார்கள். The victory God has given, it will fade in the memory. ஏன் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஜெயத்தை மக்கள் மறந்து விடுவார்கள். ஆனால் அதை கல்லை இட்டு நாம் அந்த இடத்துல எபினேசர் என்று சொல்லும் பொழுது தலைமுறை தலைமுறையாக அவர்கள் நினைத்து ஆண்டவரை துதிப்பார்கள். Gratitude will turn into pride if we forget what the Lord has done to us. கர்த்தர் நமக்கு செய்த நன்மையை நாம் மறப்போம் என்று சொன்னால், அவர் நமக்கு செய்த உபகாரங்களை நாம் மறப்போம் என்று சொன்னால் நாம் அவருக்கு உண்மையோடு கூட இருக்க முடியாது. Samuel wanted Israel to have a visible reminder that strength came not from their own hands but from the Lord. எதற்காக அந்த இடத்திலே எபினேசர் என்று பெயரிட்டான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஜெயம் நம்முடைய சொந்த கரத்தினாலே நம்முடைய பலத்தினாலே வரவில்லை, ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வந்தது என்பதை அறிந்து கொள்ளும் விதமாக அந்த இடத்திலே எபினேசர் என்று பெயரிட்டான். So my dear brothers and sisters, today what God has given you victories in your life, never forget that victories, but with gratitude
remember God and glorify His holy name. உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளை ஜெயத்தை மறவாதபடிக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட நீங்கள் அவரை ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். This ECI Tamil Church Janakpuri is our Ebenezer. ECI ஜனக்புரி தமிழ் திருச்சபைக்கு கர்த்தர் எபினேசராய் இருக்கிறார். Every stone here tells a story. ஒவ்வொரு கல்லும் இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு கல்லும் ஒரு வரலாறை நமக்கு சொல்கிறது. Thus far the Lord has helped us. இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். Like the psalmist says in Psalms 124 verse 1 and 2. சங்கீதக்காரர் 124 1 2 சொல்கிறது போல, If the Lord has not been our side, we would have been swallowed alive. கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இல்லாமல் இருந்தால் நாம் விழுங்கப்பட்டிருப்போம் என்று சொல்லி. Can we read Psalm 124 verse 1 and 2? சங்கீதம் 124 1 2 நாம் வாசிக்கும் பொழுது, Can somebody read in Tamil please? மனுஷர் Yes, if God had not been our side, we would have been swallowed up. கர்த்தர் நம் பட்சத்தில் இல்லாதிருந்தால் மனுஷர் நம்மை விழுங்கி இருப்பார்கள். Yes, my dear brothers and sisters, all these 50 years God has been our Ebenezer. 50 ஆண்டுகளாக கர்த்தர் நமக்கு எபினேசராய் இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். In the future also he will be your Ebenezer. எதிர்காலத்திலும் கர்த்தர் நமக்கு எபினேசராய் இருப்பார். Your life too is full of Ebenezer movements. உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒரு எபினேசர் மூமெண்ட் ஆக அது காணப்படும். The psalmist calls us to not to forget all the benefit that God has done. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் மறவாதபடிக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்திலே சங்கீதக்காரர் சொல்கிறார். Psalms 103 verse 2 it says forget not all his benefits. சங்கீதம் 103 2 நாம் பார்க்கிறோம், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லி. Every answered prayer, every miracle, every provision is a stone of remembrance, the Ebenezer. உங்கள் ஒவ்வொரு ஜெபத்திற்கும், உங்கள் வாழ்க்கையில கிடைக்கிற ஒவ்வொரு வெற்றிக்கும், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில பார்க்கிற ஒவ்வொரு நன்மையும் எதை நினைப்பூட்டுகிறது என்று சொன்னால் கர்த்தர் எபினேசராய் இருந்து இம்மட்டும் உங்களை நடத்தி வந்திருக்கிறார் என்பதை அது நினைப்பூட்டுகிறது. Hallelujah, 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 hallelujah. God is our Ebenezer. கர்த்தர் நமக்கு எபினேசராய் இருக்கிறார். God is our Ebenezer. கர்த்தர் நமக்கு எபினேசராய் இருக்கிறார். Thus far he has helped us. இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். In the future also he will help us. எதிர்காலத்திலும் கர்த்தர் நம்மை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். The second foundation, இரண்டாவது அடித்தளம், the foundation of God's promise, Jehovah Jireh. ஜெகோவா ஜேரே, வாக்குத்தத்தத்தின் அடையாளமாய் அது இருக்கிறது, வாக்குத்தத்தத்தின் அடித்தளமாக அது இருக்கிறது. The foundation of God's promise, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் அடித்தளமாக அது இருக்கிறது. On Mount Moriah Abraham declared this. மவுண்ட் மொரையிலே ஆபிரகாம் இப்படியாக அறிக்கையிடுகிறார். Genesis chapter 22 verse 14. Please read someone. சங்கீதம் Genesis 22:14. Hallelujah, 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 hallelujah. On the mountain Moriah Abraham declared, the Lord will provide. மவுண்ட் மொரேயிலே ஆபிரகாம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம், யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி. At the moment of deepest need, God provided a sheep, a ram to Abraham. இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவை வரும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல தேவையை சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். You know the story. உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது என்பது. What is the story? என்ன நடந்தது ஆபிரகாம் வாழ்க்கையிலே? What was the story on that mountain? அந்த மலையிலே என்ன நடந்தது? Hallelujah, thank you very much. ஈசாக்கை பலியிடும்படியாக கடந்து செல்லுகிற சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். There is one very interesting faith declaration of Abraham. அந்த இடத்துல அதாவது ஒரு விசுவாச அறிக்கையை நாம் பார்க்க முடியும். Abraham declared a faith confession. அந்த இடத்துல ஆபிரகாம் ஒரு வீர விசுவாச அறிக்கையை செய்கிறதை பார்க்கலாம். Isaac is asking Abraham, here is wood,
Here is fire, everything is there. Where is the ram? ஈசாக்கு கேட்கிறதை பார்க்கிறோம். அதாவது எல்லாமே இந்த இடத்துல இருக்கிறது, ஆனால் ஆட்டுக்குட்டி இல்லை என்று சொல்லி. The lamb for the sacrifice, where it is? பலியிடுகிற ஆடு எங்கே என்று சொல்லி அவன் கேட்கிறதை பார்க்கிறோம். Abraham is telling the Lord will provide. ஆபிரகாம் சொல்கிறதை பார்க்கிறோம், கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி. Hallelujah. ஹல்லேலூயா. God will provide. கர்த்தர் கொடுப்பார். He is telling to the servant, we are going to the mountain, we are going to the mountain, we will come back. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம், நாம் இந்த மலைக்கு நாம் கடந்து செல்கிறோம், மீண்டும் நாம் எப்படி கடந்து செல்கிறோமோ அதே போல நாம் எல்லோரும் திரும்பி வருவோம் என்று சொல்லி அந்த இடத்திலே வீர விசுவாச அறிக்கை இடுகிறதை பார்க்கிறோம். It is a plural statement, the plurality is the plural. Not we are going and I will come back, we will go, we will come back. நாம் தனிமையாக அல்ல, நாம் இந்த இடத்திலே குழுவாக நாம் செல்கிறோம், ஒற்றுமையாக செல்கிறோம். இதே போல நாம் மீண்டும் எத்தனை பேர் செல்கிறோம் அத்தனை பேரும் மீண்டும் நாம் மலையிலிருந்து நாம் இறங்கி வருவோம் என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். Logically if you speak, Abraham is going to sacrifice his only begotten son. ஆனால் அந்த இடத்திலே பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய மகனை பலியிடும்படியாக ஆபிரகாம் கடந்து செல்கிறார். Abraham and Isaac will go to the mountain. ஆபிரகாமும் ஈசாக்கும் கடந்து செல்வார்கள். And he will sacrifice Isaac. அந்த இடத்திலே ஈசாக்கை பலியிடுவான். And he will come down. ஆனால் அவன் மாத்திரம் தான் திருப்பி வர வேண்டும். But here he has a faith in God. We will go and we will have the sacrifice and we will come back. ஆனால் இந்த இடத்துல ஒரு வீர விசுவாச அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். நாம் இந்த இடத்துல அதாவது ஒற்றுமையோடு கூட நாம் கடந்து செல்கிறோம், மீண்டும் நாம் எல்லோரும் எப்படி செல்கிறோமோ அதே போல கீழே வருவோம் என்று சொல்லி ஒரு விசுவாச அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். We know the story. அந்த கதை நமக்கு நன்றாக தெரியும். Abraham's faith was tested. ஆபிரகாமுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. He was counted righteous and God provided a ram over there. அவன் விசுவாசத்தின் தகப்பனாக அவன் அழைக்கப்பட்டான். அந்த இடத்துல தேவன் பலியிடுகிறதற்கு ஆட்டுக்குட்டியை கொடுத்தார். At that moment of deepest need, God provided a ram. அந்த தேவையின் மத்தியிலே கர்த்தர் ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து தேவையை சந்தித்தார். The story of ECI Faith Cathedral Church is no different. ECI விசுவாச பேராலயத்தினுடைய வரலாறும் இதற்கு குறைந்தது அல்ல. When resources ran dry, the Lord opened new doors. நம்முடைய வாசல்கள் எல்லாம் அடைக்கப்படும் பொழுது, பணம் இல்லாத சூழ்நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்படும் பொழுது கர்த்தர் புதிய வாசல்களை திறக்கிறவராய் காணப்படுகிறார். Hallelujah. 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 Many people discouraged me many times. அநேகர் என்னை இழிவுபடுத்தி அதாவது ஏளன வார்த்தைகளை பேசினார்கள். They discouraged me very strongly. என்னை ரொம்ப ஆழமாக என்னுடைய இருதயத்தை உடைக்கிற அளவுக்கு அவர்கள் இழிவுபடுத்தி பேசினார்கள். This work will never ever be completed. இந்த வேலை, இந்த ஆலயத்தினுடைய வேலை ஒரு நாளும் அது முடிவு பெறாது என்று சொல்லி ரொம்ப இழிவுபடுத்தி பேசினார்கள். Many people outsiders வெளியே இருக்கிறவர்கள் அப்படியாக பேசினார்கள். They made fun of me, they mocked at me. என்னை பார்த்து கிண்டல் செய்தார்கள், கேலி செய்தார்கள். But I say the Lord will provide. ஆனால் என்னுடைய பதில், கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். Jehovah Jireh will provide what the church needs this evening. யெகோவா ஈரே தேவைகளை சந்திக்கிற நல்ல தேவனாய் அவர் நமக்கு இருக்கிறார். Like the widow of Sarfat, சரபாத்தின் விதையை போல, who trusted the word of the Lord and saw her jar never ran empty. ஆண்டவரை அவள் விசுவாசித்தபடியினாலே அவள் மாவு பிசைகிற தொட்டியும் எண்ணெயும் குறைந்து போகவே இல்லை. 1 Kings chapter 17 verse 14 through 16. 1 ராஜாக்கள் 17:14 இருந்து 16 வரை நாம் பார்க்க முடியும். This church has witnessed provision after provision. இந்த திருச்சபையானது அநேக தேவைகளின் மத்தியிலே கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Reverend Edwin will always call me, Pastor, I needed this many lakhs of rupees. I never asked anybody. I knelt down before God, and next day a message will come on my mobile. This many lakhs has been deposited in your account. அதாவது தேவை வரும் பொழுது நான் ECC நேஷனல் டைரக்டர்
தொலைபேசியில தொடர்பு கொண்டு உடனடியாக ஒரு சில லட்சங்கள் தேவைப்படுகிறது, அக்கௌண்ட்ல போடுங்கள் என்று சொல்லி நான் கேட்பது உண்டு. ஆனால் தேவன் பரலோகத்தில் இருந்து தேவைகளை அவர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். முழங்காலிலே செபத்திலே நான் கடந்து செல்லும் பொழுது, அதாவது எங்கிருந்து பணம் வரும் என்று தெரியவில்லை, ஆனால் நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டிலே பார்க்கும் பொழுது பெரிய ஒரு தொகையானது அது டெபாசிட் செய்யப்பட்டிருக்கும். Hallelujah. 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 Very miraculously God speaks to someone's heart and they will credit the money in church account. அதாவது தேவன் அதிசயமாய் ஒரு சிலருடைய இருதயத்தில் பேசியிருப்பார். அவர்கள் காலமே எழுந்து ஒரு சில லட்சங்களை திருச்சபையினுடைய அக்கௌண்ட்டில் அவர்கள் போட்டிருப்பார்கள். Still God is doing miracles. இன்றைக்கும் கர்த்தர் அதிசயத்தை செய்கிறவராய் இருக்கிறார். God has not changed ever. கர்த்தர் ஒருபோதும் மாறுகிற தேவன் அல்ல. Jesus Christ is the same yesterday, today and forever. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். Hebrews chapter 13 verse 8 says that Jesus Christ is the same today, yesterday and forever. எபிரேயர் நாம் அந்த இடத்திலே பார்க்கிறோம் 11ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று சொல்லி. The same God who provided then will provide now, will provide in the years to come. தேவன் நேற்றும் நம்முடைய தேவைகளை சந்தித்தார், இன்றைக்கும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார், நாளையும் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். Because he is God, Yehovah Yireh. ஏனென்று சொன்னால் அவர் யெகோவா ஈராக நமக்கு இருக்கிறார். Whenever you are in time of need, kneel down before the God who provided ram to Abraham, the God who provided oil and flour to the widow at Zarephath. The same God will provide your need at the time of need. தேவை வரும் பொழுது நீங்கள் முழங்காலிலே கடந்து சென்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது யெகோவா ஈரே உங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. God is our Ebenezer. கர்த்தர் நம்முடைய எபினேசராய் இருக்கிறார். God is our Yehovah Yireh. கர்த்தர் நம்முடைய யெகோவா ஈரவாக அவர் இருக்கிறார். The third thing is, மூன்றாவது ஒரு காரியம், the third foundation is, மூன்றாவது அடித்தளம் என்ன என்று சொன்னால், the foundation of sacrifice. தியாகத்தின் அடித்தளமாக இருக்கிறது. The foundation of sacrifice. தியாகத்தின் அடித்தளமாக இருக்கிறது. Built on the Christ, the cornerstone. கிறிஸ்து இயேசுவின் மீது கட்டப்பட்டிருக்கிற ஒரு கட்டிடமாக இது இருக்கிறது. There is the same parable which is also narrated in the Luke chapter 6 verse 48 onwards. If you read there, the wise man dug down deep and laid the foundation on rock. அந்த லூக்கா 6ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, ஞான உள்ளவன் ஆழமாக அவன் கட்டிடத்தின் அடித்தளத்தை இடுகிறதை நாம் பார்க்கிறோம். He dug down deeply on the rock. ஆழமாக அவன் பாறாங்கற்கள் மீது அவன் அடித்தளம் இடுகிறதை நாம் பார்க்கிறோம். Can you read Luke chapter 6 verse 48 please? Yes, ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேலே அஸ்திபாரம் போட்டு. Thank you brother. ஆழமாய் தோண்டி கற்பாரின் மேலே அஸ்திபாரத்தை. It is not that easy my dear brothers and sisters. அவ்வளவு எளிதான ஒரு அஸ்திவாரம் இது கிடையாது. To work hard, to put effort, we need sacrifice in the part of every foundation. அதாவது ஆழமான ஒரு அஸ்திவாரம் இடம் வேண்டும் என்று சொன்னால், ஆழமான அஸ்திவாரத்தை நாம் போட வேண்டும் என்று சொன்னால், அதற்காக அநேக தியாகத்தை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். In other words, without sacrifices there can't be a strong foundation. தியாகம் இல்லாதபடிக்கு ஆழமான ஒரு அஸ்திவாரத்தை நம்மால் போட முடியாது. Many great preachers and wonderful men of God, they had a very strong foundation. அநேக தேவதாசர்கள், ஊழியர்கள் ஆழமான அஸ்திபாரத்தோடு கூட அவர்கள் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். And they say, my foundation is strong because my parents, they prayed for me early morning 5 o'clock. They asked me to memorize God's word early in the morning. That was our foundation. அநேக தேவதாசர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை மகிமையாக செய்கிற தேவ ஊழியர்களுடைய அடித்தளம் மிகவும் ஆழமாக
ஆழமாக போடப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு நோக்கம் என்ன என்று சொன்னால், அவர்கள் மகிமையான ஊழியத்தை அவர்கள் வல்லமையோடு கூட செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த அடித்தளத்தில் பெற்றோர்களுடைய பங்கு அதிகமாக அதில் இருக்கிறது. அவருடைய ஜெபம் அதிகமாக அதில் இருக்கிறது. The parents sacrificed their life for the children so that their life may be on the very good strong foundation. பிள்ளைகளுடைய வாழ்க்கை நன்மையோடு கூட ஆசீர்வாதத்தோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்கள் ஆழமான ஒரு ஜெபத்தின் அடித்தளத்தை அவர்கள் போட்டிருக்கிறார்கள். No foundation is ever laid without effort. எந்த ஒரு அடித்தளத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அந்த இடத்திலே உழைப்பில்லாதபடிக்கு ஆழமான ஒரு அடித்தளத்தை பார்க்க முடியாது. Sacrifice is always the part of the story. தியாகம் என்பது வாழ்க்கையினுடைய ஒரு வரலாறாய் அது காணப்படுகிறது. This church, ECI Janakpuri Tamil Church, is standing not because it was easy, but because of people who gave sacrificially. இந்த ஒரு திருச்சபையினுடைய அடித்தளம் அதாவது ஆழமாக இருக்கிறது என்று சொன்னால் 50 ஆண்டுகளை கழித்து இன்றைக்கும் இந்த திருச்சபை ஓங்கி நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த திருச்சபைக்கு அவர்கள் போட்ட அடித்தளம் மிகவும் ஆழமான ஒரு அடித்தளமாக அது இருக்கிறது. They gave sacrificially. அவர்கள் அநேக தியாகங்களை செய்திருக்கிறார்கள். Through their prayers, through their fasting, through their offering, through their time, they gave everything sacrificially to the church. நேரத்தை கொடுத்திருக்கிறார்கள். இந்த திருச்சபைக்காக அடித்தளமிட்ட முன்னாள் நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் தன்னுடைய நேரத்தை கொடுத்திருக்கிறார்கள். உபவாச ஜெபத்தை அவர்கள் ஏறெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் கண்ணீரின் ஜெபத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அநேக பண உதவிகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதனுடைய விளைவாக தான் இன்றைக்கு இந்த திருச்சபை நின்று கொண்டிருக்கிறது. Behind every stone here there are tears. ஒவ்வொரு கதைக்கு பின்பதாக கண்ணீர் இருக்கிறது. Behind every pillar here there are prayers. ஒவ்வொரு இந்த ஆலயத்தில் இருக்கிற தூண்களுக்கு பின்பதாகவும் கண்ணீரும் ஜெபமும் இதிலே காணப்படுகிறது. Hallelujah. 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 You may not know that sacrifices, but that there are many people who wept, who gave everything for God's church sacrificially. அநேகர் உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இந்த ஆலயத்தினுடைய இன்றைக்கு நாம் கண்டு கொண்டிருக்கிற இந்த 50ஆம் பொன்விழா ஆண்டிற்கு பின்பதாக அநேகருடைய ஜெபமும் கண்ணீரும் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. And beyond all this sacrifice stands the greatest sacrifice. இது எதை காட்டுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆழமான அதாவது அடித்தளம் இருக்கும் பொழுது கர்த்தர் இதிலே உயர்ந்து மகிமைப்படுகிறவராய் காணப்படுகிறார். Jesus Christ is himself the greatest sacrifice for us. கர்த்தரே இந்த ஆலயத்தின் அடித்தளமாக இருக்கிறபடியினாலே இந்த ஆலயம் இன்றைக்கு ஓங்கி நின்று கொண்டிருக்கிறது. He is the cornerstone. அவரே இந்த திருச்சபையின் மூலைக்கல்லாக இருக்கிறார். The one who was rejected has become the rock on which we are built. எந்த கல் தள்ளப்பட்டதோ அதுவே தலைக்கு மூலைக்கல்லாயிற்று. Paul says in Ephesians chapter 2 verse 20, Christ himself is the chief cornerstone. எபேசியர் 2:20 பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுவே தலைக்கு மூலைக்கல்லாய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. Without him no building stands. அவர் இல்லாமல், இயேசு இல்லாமல் எந்த ஒரு கட்டிடமும் நம்மால் கட்ட முடியாது, அது நிற்கவும் முடியாது. Without him no life lost. அவர் இல்லாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிமிடம் கூட நாம் நினைத்து பார்க்க முடியாது. This church is alive because it is rooted in his sacrifice. இந்த திருச்சபை இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதனுடைய அஸ்திபாரம் கிறிஸ்து இயேசுவாக காணப்படுகிறார். Hallelujah. Hallelujah. And this is our call today. இது நம்முடைய அழைப்பாக இருக்கிறது. Not just to admire the sacrifice of the past. கடந்த காலங்களிலே செய்த தியாகத்தை நாம் நினைத்து பார்க்கிறதோடு கூட நின்று விடாதபடிக்கு, but to live sacrificially ourselves. நாமும் நம்மை இந்த ஒரு பணிக்காக நம்மை தியாகத்தோடு கூட நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். And
That is our calling today. இதுதான் நம்முடைய அழைப்பாக இன்றைக்கு காணப்படுகிறது. Romans chapter 12 verse 1. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது calls us to be a living sacrifices, holy and pleasing to God. நாம் அவருக்காக பரிசுத்தத்தோடு கூட அவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். The fourth foundation. நான்காவது அடித்தளம். Fourth foundation. நான்காவது அடித்தளம். The foundation of faith. விசுவாசத்தின் அடித்தளம். Hallelujah. Hallelujah. The foundation of faith. விசுவாசத்தினுடைய அடித்தளம். If you enter our bishop's commissary's office, அதாவது கமிஷனரியினுடைய அலுவலகத்திற்கு நீங்கள் வரும் பொழுது the first Bible verse we see, முதலாவது மேலே இருக்கிற ஒரு பைபிள் வேர்ஸை நீங்கள் பார்க்க, வேத வசனத்தை நீங்கள் பார்க்க முடியும். 2 Corinthians 5:7. 2 கொரிந்தியர் 5:7. We walk by faith, not by sight. விசுவாசித்து நாம் நடக்கிறோம், தரிசித்து அல்ல. Hallelujah. Hallelujah. How many of you have gone to his office? எத்தனை பேர் கமிஷனரி அலுவலகத்திற்கு வந்திருக்கிறீர்கள்? If you are not gone, tomorrow you can go, please. It's written here. Hallelujah. Hallelujah. It's right back here. Thank you for not only in his office, it is here in church also. அலுவலகத்தில் மாத்திரமல்ல, இங்கேயும் இருக்கிறது. No need to go to his office and disturb him. அலுவலகத்துக்கு வந்து தொந்தரவு செய்ய வேண்டாம். You can see here itself. இங்கே இந்த வசனத்தை பார்த்து கொள்ளலாம். Hallelujah. Hallelujah. This leads to our fourth foundation. இது நம்முடைய நான்காம் அஸ்திபாரமாக இருக்கிறது. Foundation of faith. விசுவாசத்தின் அடித்தளம். We walk by faith, not by sight. நாம் விசுவாசித்து நடக்கிறோம், தரிசித்து அல்ல. Faith is the foundation of Christian life. விசுவாசம் என்பது கிறிஸ்துவின் ஒரு அடித்தளமாக, கிறிஸ்துவர்களுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கிறது. Hebrews chapter 11 verse 1. Go home and read it. இல்லத்திலே சென்று நீங்கள் எபிரேயர் 11:1 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது Think of Peter. பீட்டரை நீங்கள் பார்க்கலாம், பேதுருவை பார்க்க முடியும். When Jesus said come, Peter stepped out of the boat. Matthew chapter 14 verse 29. நீங்கள் மத்தேயு 14 நீங்கள் எடுத்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ படகில் இருந்து நீ வெளியே வா என்று சொல்லும் பொழுது உடனடியாக அவன் கால் எடுத்து வைத்து வெளியே வருகிறதை நாம் பார்க்கிறோம். For a moment he walked on water. ஒரு நிமிடம் அவன் தண்ணீரிலே நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். Yes, he felt it, but faith moved him where no one else dared. அவன் தண்ணிக்குள்ளாக முழுகிறதை நாம் பார்த்தாலும் அவன் விசுவாசத்தோடு கூட அவன் தண்ணீரிலே நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். He was looking to Jesus and he was walking on water. இயேசுவை பார்த்து நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். The moment he drifted his vision from Jesus to the waves, he started drowning, he started sinking down. இயேசுவை விட்டு அவனுடைய பார்வை விலகும் பொழுது, அந்த அலையை அவன் பார்க்கும் பொழுது அவன் தண்ணீருக்குள்ளாக முழுகுகிறதை நாம் பார்க்க முடியும். Peter missed seeing Jesus, but Jesus was constantly seeing Peter. இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது, பேதுரு காற்றையும் கடலையும் அவன் பார்த்தான், ஆனால் இயேசுவானவரோ பேதுருவையே மாத்திரமே பார்த்து கொண்டிருந்தார். Hallelujah. Hallelujah. You may not see Jesus. நீங்கள் இயேசுவை பார்க்கவில்லை. You may see the trouble and challenges and sickness around you. உங்களை சுற்றி இருக்கிற வியாதிகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். Oh, how I'm going to do this work. எதை எப்படி நான் இதை செய்வேன் என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். How I'm going to repay my debt back. எப்படி என்னுடைய கடத்தை திருப்பி செலுத்துவேன் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். How I solemnize the marriage of my children. எப்படி என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் சீர்படுத்துவேன் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். From where the income will come. எங்கிருந்து பணம் வரும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். You are looking at the problem always. ஆனால் பிரச்சனைகளையே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். But Jesus is looking at you. ஆனால் இயேசு உங்களை ஒருவர் மாத்திரமே பார்த்து கொண்டிருக்கிறார். Hallelujah. 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 My dear brothers and sisters, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, faith has always marked this ECI Janakpuri Tamil Church. இந்த விசுவாச யாத்திரை என்பது ECI ஜனக்புரி தமிழ் திருச்சபைக்கு அது ஒரு உகந்த வார்த்தையாக அது இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Faith always looks beyond what is seen. அதாவது விசுவாசம் என்பது நம்முடைய கண்களிலே பார்க்கிறதை விட அது தாண்டி பார்க்கிறதா இருக்கிறது. It trusts when others doubt. நாம் ஆண்டவரை முழுமையாக நாம் விசுவாசிக்கிறோம்,
பிறர் சந்தேகப்படும் பொழுது this church is the proof of faith. இந்த ஒரு திருச்சபையானது விசுவாசத்தினுடைய ஒரு திருச்சபையாக இது காணப்படுகிறது. Its very motto declares we walk by faith not by sight. விசுவாசித்து நாம் நடக்கிறோம், தரிசித்து அல்ல என்பதை தெளிவாக இந்த திருச்சபை நமக்கு சொல்கிறது. Hallelujah. Hallelujah. Leaders stepped into the unknown. இந்த Leaders stepped into the unknown. இந்த தலைவர்கள் அதாவது எங்கு செல்கிறோம் என்று சொல்லி அவர்கள் தெரியாமல் செல்கிறவர்களாக இருக்கலாம். By faith they stepped into the unknown. ஆனால் இந்த தலைவர்கள் எங்கு செல்கிறோம் என்று சொல்லி தெரியாத பாதை திசையை நோக்கி அவர்கள் செல்கிறவர்களாக இருக்கிறார்கள். Hallelujah. ஆனால் அவர்கள் விசுவாசித்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Families gave what they had little. குடும்பங்கள் தன்னால் இயன்றதை கொடுத்து இந்த விசுவாச யாத்திரைக்கு உதவி இருக்கிறார்கள். They believed God when it seemed impossible. ஆண்டவரை முழுமையாக அவர்கள் நம்பினார்கள். அவருடைய பலத்திற்கு மிஞ்சி அவர்கள் உதவினவர்களாக காணப்படுகிறார்கள். And God honored their faith. தேவன் விசுவாச யாத்திரையை அவருடைய விசுவாசத்தை தேவன் அங்கீகரித்திருக்கிறார். அடுத்து என்ன செய்வோம் என்று சொல்லி தெரியாதபடிக்கு அவர்கள் விசுவாச பாதையிலே யாத்திரையை ஆரம்பித்த பொழுது தேவன் அதை கனப்படுத்தி இருக்கிறார். Hallelujah. Hallelujah. We walk by faith not by sight. நாம் விசுவாசித்து நாம் நடக்கிறோம், தரிசித்து அல்ல. So the fourth foundation is the foundation of sacrifice. நான்காவது அடித்தளம் விசுவாசத்தினுடைய அடித்தளமாக இருக்கிறது. The fifth and the final foundation. கடைசி அடித்தளம் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் The foundation of mission. ஊழியத்தின் அடித்தளமாக இருக்கிறது. Hallelujah. 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 The foundation of mission. ஊழியத்தின் அடித்தளமாக இருக்கிறது. Building for generations ahead. அடுத்த தலைமுறைக்கு நாம் போடுகிற ஒரு அடித்தளமாக இது இருக்கிறது. The foundation is only the beginning. இந்த ஒரு அடித்தளமானது இது வெறும் துவக்கமாக மாத்திரமே இது இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Am I right? நான் சொல்றது கரெக்டா? அடுத்த தலைமுறைக்கு நாம் போடுகிற அடித்தளமாக இந்த ஒரு அடித்தளம் இருக்கிறது. Yes, foundation is only the beginning. இது ஒரு வெறும் ஆரம்பமாக மாத்திரமே இந்த ஒரு அடித்தளம் இருக்கிறது. Foundation is not the end. அடித்தளம் என்பது அதாவது அது ஒரு முடிவு அல்ல. Foundation is just the beginning. அது ஒரு ஆரம்பமாக இருக்கிறது. David prepared the materials for the temple, though Solomon would build it. தாவீது ஆலயத்தை கட்டுகிறதற்கு அவன் பொருட்களை ஆயத்தம் செய்தான். ஆனால் சாலமோன் தேவாலயத்தை கட்டினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். In First Chronicles chapter 22 verse 5. ஒன்று நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 22 chapter 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். First Kings chapter 8 verse 17 through 20. ஒன்று ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 7 to 20 வரை. That is a vision. அது தரிசனமாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. David wanted to build the temple. தாவீது தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறான். But God rejected it. ஆனால் ஆண்டவர் அதை புறக்கணித்தார். He said, Solomon, your son will build the temple. உன்னுடைய மகனாய் இருக்கிற சாலமோன் இந்த ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னார். But David did not lose hope. ஆனால் தாவீது நம்பிக்கை இழக்கவில்லை. He was not discouraged. அவன் சோர்ந்து போகவில்லை. David prepared materials for the temple of God. ஆனால் தாவீது ஆலயத்தின் கட்டுமான பணிக்காக அவன் பொருட்களை ஆயத்தம் செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Hallelujah. 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 In Psalm chapter 78 verse 4. சங்கீதம் 78:4 நாம் பார்க்கிறோம். We will tell the next generation the praiseworthy deeds of the Lord. அடுத்த தலைமுறைகள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்கள் ஆண்டவரை துதிக்கத்தக்கதாக தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். We can read Psalm 78 verse 4. சங்கீதம் 78:4 ஒருவர் வாசிக்கலாம். நாங்கள்
Hallelujah. Hallelujah. We will tell the next generation the wonderful deeds of the Lord. அவருடைய அதிசயங்களையும் அவருடைய நன்மைகளையும் விவரிப்போம், அடுத்த தலைமுறைக்கு சொல்வோம் என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். This is our responsibility. இது நம்முடைய கடமையாக இருக்கிறது. This church is not just for us. இந்த ஒரு திருச்சபை இது நமக்கு மாத்திரம் அல்ல. It is for our children and their children. இது நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்குமாய் இது இருக்கிறது. It must remain a lighthouse in this city. இந்த ஒரு திருச்சபையானது இந்த ஒரு பட்டணத்திலே ஒரு கலங்கரை விளக்கமாக இது காணப்பட வேண்டும். A training ground for the disciples. ஊழியர்களை பயிற்றுவித்து இந்த இடத்திலிருந்து அநேக கர்த்தருடைய தாசர்களை எழுப்புகிற ஒரு இடமாக இந்த ஒரு இடம் காணப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. The foolish builder builds for today. அதாவது ஒரு முட்டாள் இன்றைக்கு மாத்திரமே அவன் கட்டிடத்தை கட்டுவான். ஒரு நாளைக்கு அதாவது அந்த கட்டிடம் இருக்கிற மாதிரி தன்னுடைய கட்டிடத்தை கட்டுவான். The wise builder builds for eternity. ஆனால் ஞானம் உள்ளவனோ தலைமுறை தலைமுறையாக இருக்கத்தக்கதாக அவன் கட்டிடத்தை கட்டுகிறவனாக இருக்கிறான். This golden jubilee must not be the only remembering the past, it must be about preparing for the future. இந்த ஒரு 50ஆம் பொன்விழா ஆண்டானது கடந்து வந்த 50 ஆண்டுகளை நினைத்து நன்றி செலுத்துகிற ஒரு ஆராதனையாக மாத்திரம் இது இல்லாதபடிக்கு அடுத்த 50 ஆண்டுகளுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியத்தை அதாவது தரிசனத்தோடு கூட பார்த்து நாம் அடுத்த தலைமுறைக்கு செய்கிற ஒரு ஆராதனையாக இது காணப்பட வேண்டும். Hallelujah. Hallelujah. My dear brothers and sisters, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, do you understand what I'm trying to say? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடிகிறதா? Do you feel the story? நீங்கள் நான் சொல்ல வருகிறதை அறிந்து கொள்ள முடிகிறதா? The common factor is very clear here. அதாவது there is a common factor in all these 5 foundations. இந்த 5 காரியத்திலும் ஒரு பொதுவான காரியத்தை உங்களால் பார்க்க முடியும். Samuel's Ebenezer, சாமுவேலுடைய எபினேசர், Abraham's Jehovah Jireh, ஆபிரகாமினுடைய யெகோவா ஈரே, Christ the cornerstone, கிறிஸ்துவே தலைக்கு மூளைக்கல்லாக இருக்கிறவர், Peter's faith, பேதுருவினுடைய விசுவாசம், David's preparation, தாவீதினுடைய ஆயத்தம், they all point us to one truth. இது எல்லாம் ஒரே ஒரு காரியத்திற்கு நேராக உண்மைக்கு நேராக நம்மை அழைத்து சொல்லுகிறது. The strength of our lives and this church does not lie what is seen above the ground. இந்த ஒரு திருச்சபையானது அல்லது நாம் பார்த்த இந்த காரியமானது எதை காட்டுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது இதன் கட்டிடத்திற்கு மேலாக இருக்கிற காரியம் அல்ல, கட்டிடத்திற்கு கீழாக இருக்கிற காரியமாய் அது இருக்கிறது. Our strength does not lie above the ground, but our strength lies beneath the ground. That is our foundation. நம்முடைய மகிமை, நம்முடைய வல்லமை, நம்முடைய ஸ்ட்ரென்த் எதிலே இருக்கிறது என்று சொன்னால் கட்டிடத்திற்கு மேலாக அல்ல, கட்டிடத்திற்கு கீழாக இருக்கிற அடித்தளத்திலே அது இருக்கிறது. It is if our foundation is Christ, we will stand. கிறிஸ்து நமக்கு அடித்தளமா இருக்கும் பொழுது நாம் உறுதியோடு கூட நாம் நிற்க முடியும். If our foundation is sand, we will fall. நம்முடைய அடித்தளம் அது சரியாக இல்லை என்று சொன்னால் நாம் விழுகிறவர்களாக இருப்போம். The church is a living parable of the wise builder. திருச்சபை என்பது உயிருள்ள திருச்சபைக்கு சாட்சியாக அது இருக்கிறது. Its foundation is Christ. திருச்சபை இதற்கு அஸ்திவாரமாக இருக்கிறார். Its story is faith. விசுவாசத்தின் யாத்திரையாக இது இருக்கிறது. Its mission is eternal. தலைமுறை தலைமுறையாக இந்த விசுவாச யாத்திரை நாம் அடுத்த தலைமுறைக்கும் சொல்ல வேண்டிய இடத்திலே நாம் இருக்கிறோம். Finally, I would like to conclude. இறுதியாக நான் முடிக்க விரும்புகிறேன். As we close, let us remember together. இதை நாம் ஒரே சிந்தையோடு கூட ஒரே எண்ணத்தோடு கூட நாம் இந்த 5 காரியங்களையும் நாம் முன்னோக்கி நாம் எடுத்து செல்வோம். God has been our Ebenezer. Thus far he has helped us. கர்த்தர் நமக்கு எபினேசராய் இருந்திருக்கிறார். இம்மட்டும் கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். 1 Samuel chapter 7 verse 12. 1 சாமுவேல் 7:12. He is still Jehovah Jireh, the Lord will provide. Genesis chapter 22 verse 14. ஜெனசிஸ்
ஆதியாகமம் 22:14 பார்க்கிறோம், அவர் நமக்கு யெகோவா ஈராய் அவர் இருந்திருக்கிறார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். Christ is our cornerstone, the rock that never fails. Ephesians chapter 2 verse 20. எபேசியர் 2:20 நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவே தலைக்கு மூலக்கல்லாய் இருக்கிறார். Fourthly, we walk by faith, not by sight. 2 Corinthians 5:7. 2 கொரிந்தியர் 5:7 பார்க்கிறோம், நாம் விசுவாசித்து நாம் நடக்கிறோம், தரிசித்தல்ல. And finally, we build for generations to come. Psalms 78 verse 4. சங்கீதம் 78:4 நாம் பார்க்கிறோம், நம்முடைய தலைமுறைகள் இந்த இடத்துல தேவனை ஆராதிக்கத்தக்கதாக இந்த மகிமையான காரியத்தை ஆலயத்தை நாம் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். Hallelujah. Hallelujah. Once again I want to thank Reverend Edwin John Wesley and assistant pastors, the committee members, the area chairman and every believer here for inviting me and my family to join this celebration. இந்த ஒரு சபை ஸ்தாபன நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக என்னை அன்போடு கூட அழைத்த தலைமை போதகர், துணை போதகர், இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Truly we are blessed to stand with you on this holy day, the day of foundation of this church. இந்த ஒரு நாளிலே இந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் அதிக ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறேன். Let us declare together. நாம் சேர்ந்து இந்த அறிக்கையை நாம் செய்வோம். On Christ the solid rock I stand. கிறிஸ்துவின் மீதே என்னுடைய அஸ்திவாரம் காணப்படுகிறது. All other ground is sinking sand. மற்ற எல்லா காரியங்களும் அது முழுகினாலும் என்னுடைய அஸ்திவாரம் அது ஓங்கி நிற்கிறதா இருக்கிறது. On Christ the solid rock I stand, all other ground is sinking sand. கிறிஸ்துவின் மீது என்னுடைய அஸ்திவாரம் இருக்கிறபடியினாலே நான் எதை குறித்தும் நான் கவலைப்படேன். Let's pray together. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். Our most loving heavenly gracious Father, எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, we thank you for these golden jubilee celebrations. ஆண்டவரே, பொன்விழா ஆண்டின் நன்றி ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for this foundation day. ஆண்டவரே, இந்த சபை ஸ்தாபன நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். From today we are beginning this golden jubilee celebrations. இந்த நாளிலிருந்து இந்த கோல்டன் ஜூப்ளி செலிப்ரேஷனை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். Every week we are going to celebrate and thanks give you for the wonderful things you have done. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே உம்முடைய நன்மையை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். And next year February 8th we are going to have the culmination service of golden jubilee celebrations. ஆண்டவரே, அடுத்த ஆண்டு பிப்ரவரி 8ஆம் தேதி கோல்டன் ஜூப்ளியுடைய கல்மினேஷனை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். Thank you for being our Ebenezer. ஆண்டவரே, எபினேசரா இருந்து எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு நன்றி Thus செலுத்துகிறோம். far you have helped us. இம்மட்டும் எங்களை நடத்தினீரே, உமக்கு நன்றி. Thank you for being our Jehovah Jireh, எங்களுக்கு யெகோவா ஈரவாக நீர் இருக்கிறீரே, உமக்கு our நன்றி. faithful provider. ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவரே, உமக்கு நன்றி. Thank you for Christ our cornerstone, கிறிஸ்து தலைக்கல்லா எங்களுக்கு இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். the rock on which we stand. ஆண்டவரே, மூளைக்கல்லா இருக்கிற அவர் மீது நின்று கொண்டிருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். Lord, help us to walk by faith விசுவாசித்து நடக்கிறவர்களாக எங்களை மாற்றும். and build not to ourselves but for the generation to come. ஆண்டவரே, எங்களுக்காக அல்ல, அடுத்த தலைமுறைகளுக்காக வாழ்கிற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். Bless all of us, O God. எங்கள் எல்லோரையும் நீர் ஆசீர்வதியும். May this church shine brighter in the days to come. ஆண்டவரே, இந்த திருச்சபை ஆண்டவரே பிரகாசித்து ஆண்டவரே ஜொலியாய் ஒளியாய் காணப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Till Christ comes again. இயேசு வருகை மட்டும். In Jesus mighty name we pray. நம் எல்லோரையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. Amen. ஆமென்.